தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/4/2025 வெள்ளிக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், பின்னிரவு 4:14 வரை, பிறகு ரேவதி. இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தன்பட்டியில் உள்ள நெய் நந்தீஸ்வரரை போய் பார்க்க போயிருந்தேன். இங்கே போய் வழிபட போயிருந்தேன். போகிற போது இந்த நந்திக்கு ஒரு பாடல் எழுதுனா என்னன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கவனமுடன் எந்நாளும் இருக்கும் நந்தி, கையிலே நடம்புரியும் கனிந்த நந்தி, பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தின்னு ஒரு கவிதை எழுதினேன். அந்த பாடல் தான் இன்றைக்கு உலகெங்கும் பிரதோஷ நேரத்தில் பாடப்படுது. சில ஆலயங்களில் கல்வெட்டில் கூட வச்சிருக்காங்க, போர்டில் எழுதி வச்சிருக்காங்க. அதை நான் ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டேன். ஆனால் இடையில ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தவர் சொன்னார், நீங்கள் நல்லா நந்திக்கு எழுதியிருக்கீங்க, ஆனால் அந்த நந்தி என்ன செய்யுது அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிடலையேனாரு. நந்தி என்ன செய்யுதுன்னு கேட்டார். பரம்பொருளை சுமந்து வருது அப்படின்னு. கரெக்ட். அந்த பரம்பொருளை சிவபெருமானையும் பார்வதியும் சுமந்து வரக்கூடிய வாகனமாக இருக்கிறதுனால அதை குறிப்பிட்டு நீங்கள் ஒரு பாடல் எழுதணும்னு சொன்னார். அதற்கு பிறகு எழுதிய பாடல் தான் நந்தி நந்தி வந்திடுக, நலங்கள் யாவும் தந்திடுக, இந்திரன் முதலாய் தேவர்களை எனக்கே அறிமுகம் செய்திடுக, பொன்னார் மேனியன் ஆனவனை, புலியின் தோலை அணிந்தவனை, மின்னார் செஞ்சடை மீதினிலே மிளிரும் கொன்றை புனைந்தவனை, உன்னால் தானே கூட்டி வர உடனே முடியும் என்பதனால் விண்ணப்பம் நான் விடுக்கின்றேன், விரைவில் நந்தி வந்துடுகன்னு ஒரு பாடல் ஒன்று எழுதினேன். அதாவது யார் கூட்டிகிட்டு வர முடியும்? பரமேஸ்வரன் பார்வதியை அவர் கைஷ்டண்டா இருக்கக்கூடியவர், சிவதூதனா இருக்கக்கூடிய அந்த நந்திட்ட நம்ம சொல்லி, எங்க வீட்டுக்கு நீ சிவனையும் பார்வதியும் அழைத்து வந்து வரம் கொடுக்க கூட்டிக்கிடுவான்னு சொல்லணுமா? பொன்னார் மேனியன் ஆனவனை, புலியின் தோலை அணிந்தவனை, மின்னார் செஞ்சடை மீதனிலே மிளிரும் கொன்றை புனைந்தவனை, உன்னால் தானே கூட்டி வர உடனே முடியும் என்பதனால் விண்ணப்பம் நான் விடுக்கின்றேன், விரைவில் நந்தி வந்துடுக. கணபதி என்றொரு குழந்தையுடன் கந்தன் என்றொரு குழந்தையையும் தினமும் தூக்கி மகிழ்கின்ற தெய்வ திருமகன் சிவபெருமான், மனமும் மெய்யும் ஒன்றாகி வணங்கி மகிழ்ந்தால் வரம் தருவான், உனது முதுகில் நீ ஏற்றி உடனே கூட்டி வந்துடுகன்னு எழுதின ஒரு பாடல். ஆக நந்தியை நம்ம கும்பிடுற போது நந்தி கொம்பு வழியே நாயகனை பார்க்கணும். நந்தியை மட்டும் கும்பிட்டா போதாது, நந்தி காதல உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரதோஷ நேரத்தில் எங்க ஊர்ல எல்லா ஊர்களையும் உள்ள சிவாலயங்கள்ல அளவுக்கு அதிகமான கூட்டம் வரும். பிரதோஷங்கிற சொல்லிலேயே தோஷம் இருக்கு. வாழ்க்கையில எந்த தோஷம் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றல் பிரதோஷ நேரத்திலே நாம் வழிபட்டால் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே சந்திக்கலாம் என்ற கருத்தை தெரிவித்து, நீங்களும் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று இந்த நந்தியை வழிபடுங்கள், நல்லது நடக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட ராசிக்கு 2லே குரு இருக்கின்றார். திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். செலவுக்கேற்ற வரவு உண்டு. சொந்தங்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசு வழியில் ஏதேனும் நீங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அது நல்ல முடிவுக்கு வரலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, ராசியில் குரு, உங்கள் ராசியில் குரு இருக்கின்றார். குரு பார்க்க கோடியின்மை, குரு சேர்ந்தாலும் கோடி தோஷ நிவர்த்தி என்பார்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. லாபஸ்தானத்திலே புதனும் சுக்கிரனும் ராகுவும், ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் திட்டமிடாமலேயே வெற்றி பெறுவீர்கள். திடீரென உங்களுக்கு தரவரவு உண்டு. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இன்று அதிக விலைக்கு விட்டு அதிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். பொதுவாக இந்த நாள் பொருளாதார விருத்தி அதிகரிக்கும் நாள். இன்று நந்தியையும் நீங்கள் வணங்குவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். எல்லை மீறி பழகியவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். பிரிந்து சென்றவர்கள் கூட பிரியமுடன் வந்து இணைவார்கள். வரவுக்கேற்ற செலவு உங்களுக்கு உண்டு. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ராசிநாதன் பலம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இன்று ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். இருந்தாலும் கூட உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருப்பதால் காலை இருப்பதை காட்டிலும் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். இன்று நல்ல நாள்.
கடகராசினியர்களே, ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட செவ்வாய் சனி பார்வை இருக்கிறது. சில போராட்டங்களை சந்திக்கத்தான் வேண்டும், இருந்தாலும் கூட முடிவிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுவது வழிபாடுகள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பிரதோஷம். நீங்கள் இன்று மாலை பிரதோஷ நேரத்திலே நந்தியை வழிபடுவது நல்லது. பல காரியங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று நினைப்பீர்கள். பொதுவாகவே தொழிலாலும் சரி அல்லது உத்தியோகத்திலும் சரி உங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அவைகளிலிருந்து விடுபட வைப்பது தெய்வ வழிபாடுகள். குலதெய்வத்தையும் நீங்கள் நம்பிக்கையோடு வழிபட வேண்டும். இதுபோன்ற நாட்களிலே நந்தி வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்வது நல்லது. வழிபாட்டின் மூலம் இன்றைக்கு நீங்கள் வளர்ச்சியை அதிகரித்துக் கொள்ள இயலும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே எதை செய்ய நினைத்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். உறவினர் கூட பகையாகலாம், உடன் இருப்பவர்கள் எதிரியாகலாம். செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கும். பயணங்களில் கூட சில பிரச்சனைகள் வரலாம். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். ஒப்படைப்பதன் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம். மிக மிக கவனம் தேவை. இன்று நந்தி வழிபாடு நன்மை தரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறலாம். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இன்னும் ஒரு நாள் இருக்கிறது ராகுகேது பேச்சுக்கு. நாளைய தினம் மாலை நேரத்திலே ராகுகேது பேச்சு ஆகிறது. எனவே நாளை மறுநாள் முதல் உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது என்று நீங்கள் நினைவில் கொள்ளலாம். இன்று கொஞ்சம் கவனமாக இருப்பதே நல்லது. துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவார்கள். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் வரலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்பை கொடுத்து உங்களுடைய திறமையை சோதிப்பார்கள். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் பக்கத்தில் இருப்பவர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் விலாவாரியாக சொல்ல வேண்டாம். அது மட்டுமல்ல, நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் செய்ய நினைக்க நேரத்தில் செய்ய இயலாமலும் போகலாம். அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருக்கும் வரை, குரு பெயர்ச்சி வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்க வேண்டும். குரு 11/5/2025 பேச்சு ஆகிறது. குரு பேச்சுக்கு பின்னால் உங்கள் ராசியை குரு பார்க்க போகின்றார். எனவே இப்பொழுதெல்லாம் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். ஆன்மீக பெரியோர்கள் அல்லது அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்தால் நன்மை கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். பிரதோஷ வழிபாட்டினால் பெருமை சேர்கின்ற நாள். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழ்வீர்கள். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கமாகலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகளும் தாமதங்களும் வருகின்ற நாள். 3லே சனி. முன்னேற்ற பாதையில் குறுக்கீடுகள் வரலாம். நண்பர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண்படிக்கு ஆளாக நேரிடும். என்ன இருந்தாலும் எதையும் திட்டமிட்டு செய்தாலும் அந்த திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறித்தான் செல்லும். எனவே கலந்து ஆலோசித்து முடிவெடுத்த பின்னர் செய்வது நல்லது. இன்று இறை வழிபாடு இனிமை தரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புகழ் மிக்கவர்கள் இல்லம் தேடி வருவார்கள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். அதே நேரத்தில் குடும்ப நலன் கருதி பயணம் ஒன்றையும் மேற்கொள்வீர்கள். வாக்குவாதம் செய்தவர்கள் கூட இன்று மனம் மாறுவார்கள். உத்தியோகத்தில் உயர்வு, ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்று நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாள். வழக்குகள் சாதகமாக முடியும். தர்ம சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்கும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இந்த நேரம். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு. நாளைய தினம் ராகுகேது பேச்சு இருக்கின்றது. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. இன்று உங்கள் ராசிக்குள்ளேயே 4 கிரகங்கள் புதன், சுக்கிரன், சந்திரன், ராகு கூட்டுக்கிரக யோகம் இருப்பதனாலே உங்கள் கூட்டாளிகளின் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கலாம். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மட்டுமல்ல, ஆடம்பர பொருட்களையும் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். சொத்துக்களாலும் உங்களுக்கு ஆதாயம் தரும். இந்த நாள் நல்ல நாள். இன்று நந்தியை வழிபடுவது மேலும் நன்மையை சேர்க்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.